ஹாய் ஹாய் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம கரெக்டாக மீஷோ செல்லர் இருப்பாங்களே. இப்போ சரி இப்போ நம்ம அமேசான் சரி இப்போ வந்து நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் இப்போ நம்ம அதுலலாம் சேல்ஸ் பண்ணால் இப்போ பட் அதில் வந்து நம்ம ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது வந்து இப்போ கரெக்டாக ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்ட்டில் போய் நம்ம எடிட் பட்டன் இருக்கும், அதை கொடுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் மீஷோவில் சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்க வந்து ப்ரைஸை வந்து கரெக்டாக டிக்ரீஸ் பண்ணணும், அதாவது ப்ரைஸை வந்து குறைக்கணும்னா அது வந்து ரொம்ப சிம்பிள். பட் அமேசான் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து நம்ம நம்ம ப்ரைஸை வந்து கரெக்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே ப்ரைஸ் அதிகமாக்கணும்னா அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பொருளை வந்து ஒரு பட் 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு 50 ரூபா வச்சு நீங்கள் கரெக்டாக மீஷோவில் வந்து சேல்ஸ் பண்ணுற மாரி இருந்ததுன்னா, இப்போ 100 ரூபா நீங்கள் ஒரு 50 ரூபா வச்சு அதில் வந்து கரெக்டாக கமிஷன் டேக்ஸ் எல்லாம் போயிட்டா உங்களுக்கு ஒரு 10-20 லாபம் வரும். இதுவே அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் மொத்தமாக வாங்குவீங்களே மேனுஃபேக்சர், அவங்களே அந்த ப்ராடக்ட்டை வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 10 ரூபாய் ஏற்றிட்டிங்கன்னா நீங்கள் 110 ரூபா வாங்குற மாரி தான் வரும். அந்த 110 ரூபா வாங்கி நீங்கள் அதே ப்ரைஸில் மீஷோவில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வராது, லாஸ் வரும். அப்படி ப்ராஃபிட் வந்தால் கூட ரொம்ப கம்மியாக வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மீஷோவில் போய் டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த சரி அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அது எப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்கிறேன். முதல்ல வந்து இங்கே வந்து சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சப்போர்ட் இருந்ததை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கேட்லாக் ப்ரைஸிங் இருக்குல்ல, அதில் வந்து வியூ ஆல்னு கொடுத்துட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு, ஐ வாண்ட் டு சேஞ்ச் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் கேட்லாக்ன்ட்டு, அதை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு கரெக்டாக முன்னாடி நான் வந்து என்னென்ன சொன்னனோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இதில் இருக்கும். நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கணுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து ரைஸ் த டிக்கெட்னு இருக்குல்ல, அந்த ரைஸ் த டிக்கெட் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் ஏது சொல்லணும், அதுக்கு நீங்கள் ரேட்டை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அதுதான் நான் இங்கே எழுத போகிறேன். இந்தமாரி பட் ஐ வுட் லைக் டு சேஞ்ச் மை த ப்ரைஸ்ன்ட்டு நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணிட்டு நான் ஷார்ட்டாக ஒரு கரெக்டாக டெமோவாக நான் இதை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் எழுதுமோ அதை நீங்கள் கரெக்டாக டீட்டெயிலாக எழுதிக்கோங்க. டீட்டெயிலாக எழுதுனா நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஏன் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை எவ்வளோ ஷார்ட்டாக எழுத முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் அந்த பாக்ஸில் நீங்கள் போட்டுடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இங்கே வந்து டேம்ப்ளேட் இருக்குது, டவுன்லோடு டேம்ப்ளேட். இந்த டவுன்லோட் டேம்ப்ளேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா ஒரு ஒரு பட் எக்ஸல் ஷீட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த எக்ஸல் ஷீட் வந்து கரெக்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த எக்ஸல் ஷீட்டு. இதோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பட் எக்ஸல் ஷீட்டு. அதில் நீங்கள் என்னென்ன டைப் பண்ணுறீங்களோ அதில் சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்கோம், அது ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். கேட்லாக் ஐடி, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஐடி, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட நேமு, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன ப்ரைஸ் வந்து வைக்க போகிறீங்களோ அந்த ப்ரைஸ் 85. ராங் டிஃபெக்டிவ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு உண்டான ப்ரைஸோ அது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுக்கணும் கொடுத்துருக்குங்க, அது வந்து ஆப்ஷன் தான். இதை கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில் எல்லாம் நீங்க பட் எங்க 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 நீங்க பட் எடுக்கணும்னா உங்களோட கேட்லாக் இருக்கும்ல, அந்த கேட்லாக்லயே நீங்க பட் எடுத்துக்கலாம். அந்த கேட்லாக்லயே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும், அந்த கேட்லாக்லயே நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்க கேட்லாக்ல போயிட்டு நீங்க கரெக்டா மீஷோ செல்லர் ஆப்லயே கரெக்டா உங்களுக்கு கரெக்டா பட் இந்த ஆப்ஷன்ல போங்க. கரெக்டா பட் இன்வென்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இன்வென்ட்ரியில போய் நீங்க நீங்க வந்து பட் கரெக்டா எந்த ப்ராடக்ட்டோட ரேட்டை சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு போனா இந்த டீட்டெயில் எல்லாம் அதிலே இருக்கும். நீங்க அதை காப்பி பண்ணி உள்ள எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த டேம்ப்ளெட்டை டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி நான் கரெக்டாக ஃபில்அப்பும் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த எக்ஸல் சீட் நம்ம அப்லோட் பண்ணிப்போம். அதை இதில் நீங்கள் பட் அப்லோட் பண்ணிக்கணும். இதோ நானும் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக சப்மிட்னு கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தோன்னா உங்களோட டிக்கெட் அங்கே போயிட்டு இருக்கும்.
நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரைட்டா இருந்ததுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த டிக்கெட்டுக்கே அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டு உங்களுக்கு மறுபடியும் அவங்க ஒரு டிக்கெட் போடுவாங்க. அதுக்கு நீங்க வந்து பட் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் சிம்பிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.